ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டேலியில் நம்ம பேரோல் மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா, டேலியில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, எம்ப்ளாயின்றது நம்ம டேபிள் வச்சிருப்போம். ஸோ எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக நம்ம டேபிள் வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ட்ரு போயிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயின்ட்டு கொடுத்துறேன். சில எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய எம்ப்ளாயி என்ன பண்ணியிருக்கேன்னா டேபிள் வச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் நிறைய எம்ப்ளாயி டேபிள் வச்சிருக்கேன். இதில் பார்த்து நமக்கு ரைட் சைடில் ப்ரொவைட் பேங்க் லிஸ்ட் ஆஃப் பண்ணிருக்கோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கான பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே என்ன பண்ணோம்னா மேலே வந்து கொடுத்துருப்போம். ஸோ அவங்களுடைய ரெஃபரன்ஸ் ஐடி, டிரான்சாக்ஷன் டைப், ஃபேவரட் நேம் இதில் கொடுத்து நம்ம ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்ருப்போம். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, எக்ஸல்லேருந்து பல்காக நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எம்ப்ளாய்க்கானது நம்ம இம்ப்ளோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம எப்படி பண்ணுறது அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேலே பார்த்தா இம்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பேங்க் டீட்டெயில்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும். இது இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சாம்பிள் ஃபார்மட் வேணும் அப்படின்னா, எக்ஸல் ஃபார்மட் வேணும்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி சாம்பிள் ஃபைல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நமக்கு கான்ஃபிகர் கொடுத்துட்டு நமக்கு எங்கே எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைல் ஃபார்மட் எக்ஸல் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட ஃபோல்டர் பார்த்து வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணிடுறேன், இங்கே டெலிகிராம் 2.0 சேவ் ஆக நான் வச்சிடறேன். நெக்ஸ்ட் ஃபைல் நேம் வேணும்னா ஃபைல் நேம்ன்றது நம்ம இங்கே எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கொடுத்து நம்ம இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் எம்ப்ளாயி பேங்க் டீட்டெயில்ஸ்ன்றதை நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு கண்ட்ரோல் சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் கொடுத்துறேன். ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா, இதுலேருந்து நமக்கு ஒரு ஃபார்மெட் வந்து நமக்கு எக்ஸ்போர்ட் ஆயிடும் எக்ஸலில். ஸோ இதில் என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு இது இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனுமே நம்ம என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீல் நம்பர்னா சீல் நம்பர் 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம். ஸோ எம்ப்ளாயோட நேம் என்னவோ நம்ம டேலி என்ன வச்சுப்போம் அந்த நேம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் அவங்களுடைய ரெஃபரன்ஸ் ஐடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டைப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேவரட் நேம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர், அவங்களுடைய ஐஎஃப்எஸ் கோடு, பேங்க் நேம். ஸோ அந்த பேங்க் நேம்ல பார்த்தீங்கன்னா நம்ம டேலில் எப்படி இருக்கோ அதே மாதிரி காப்பி போடணும். நெக்ஸ்ட் செட் ஆஸ் டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா எஸ் தரணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் என்ன பண்ணிருக்கோம், ஆல்ரெடி நம்ம ஒரு சீட்டில் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு காட்டிடுறேன். திஸ் பிசியில் பார்த்தீங்கன்னா டியில் எக்ஸல் டு டேலி இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி பேங்க் டீட்டெயில்ஸ்ன்றதை நான் வச்சிருக்கேன். அதே ஜஸ்ட் அதே ஃபார்மட் தான். அந்த ஃபார்மட்ல என்ன பண்ணிருக்கேன்னா நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ சீல் நம்பர், எம்ப்ளாயோட நேம், ரெஃபரன்ஸ் ஐடி, டிரான்சாக்ஷன் டைப் பார்த்தீங்கன்னா நான் ஈஃபன் ட்ரான்ஸ்ன்றது நான் டேலியில் எடுத்து இங்கே காப்பி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேவரட் நேம். ஸோ அவங்களுடைய ஃபேவரட் நேம் என்னவோ அதை கொடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் நம்பர், அவங்களுடைய ஐஎஃப்எஸ் கோடு, அவங்களுடைய பேங்க் நேம். ஸோ இந்த பேங்க் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம டேலிலேருந்து நம்ம காப்பி பண்ணி போகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட் டிஃபால்ட் எஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணால் பல்காக நம்மகிட்ட இருக்கிற எம்ப்ளாயி நேம் எல்லாமே என்ன பண்ணலாம், இங்கே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம், இல்லைன்னா இங்கே மினிமைஸ் பண்ணிக்கலாம். மினிமைஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாத்தில் காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேலிக்குள்ள போயிடுறேன். டேலி போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இம்போர்ட் கொடுத்துறேன் மறுபடியும். இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துறேன் மறுபடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபார்மெட் பண்ணணும்னா இங்கே எம்ப்ளாயி சாம்பிள் ஃபைல் கொடுத்து நம்ம எக்ஸல் ஃபார்மெட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இம்போர்ட் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா இங்கே இம்போர்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் என்ன பண்ணிக்கலாம், ஸ்பெசிஃபிக் பார்த்து கொடுத்துட்டு நம்ம காப்பி பண்ண அந்த பார்த்தை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த சீட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி பேங்க் டீட்டெயில்ஸ் சீட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன இருக்கணும், டோட்டல் 10 அப்டேட் 10 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஸ்டேட்டஸ் காட்டியிருக்கும். நம்ம டோட்டலாக 10 எம்ப்ளாயி நேம் கொடுத்துருந்தோம், அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தோம், அது எல்லாமே அப்டேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் என்டர் பண்ணி நமக்கான பார்க்கலாம். ஆல்ட்டுக்கு போயிடலாம். இதில் எம்ப்ளாயோட நேம் கொடுத்துடலாம். இதில் ஒரு நேம் நான் செலக்ட் பண்ணிடுறேன், எம்ப்ளாயோட நேம். நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடில் ப்ரொவைட் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துடலாம். கொடுத்தோம் வச்சுக்கிங்கன்னா நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன இருக்குன்னா இங்கே இம்போர்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே நமக்கு இம்போர்ட் ஆயிருக்கும். எல்லா எம்ப்ளாயிலையுமே நம்ம என்டர் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இம்போர்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம பல்காக எம்ப்ளாயோட பேங்க் டீட்டெயில்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். டேலியில் நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நாங்கள் டேலியில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ்ன்றது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் கூகுள் போயிட்டு vvinfotech.com என்ற வெப்சைட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இங்கே கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி 18 ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.